அனைவருக்கும் வணக்கம். இன்றைய காணொலியில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, எல்சிஎம் ஹச்சிஎஃப் உடைய பார்ட் 4ல் மாடல் நம்பர் 5, 6, 7 அடுத்த 3 மாடல் பார்க்க போகிறோம். சரிங்களா? மாடல் நம்பர் 5 பாருங்கள். மாடல் நம்பர் 5 பொறுத்த மட்டும் இந்த சாப்டரில் நம்ம ஒரு ஃபார்முலா படித்தாகணும். ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர்ஸ் இஸ் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் தயர் எல்சிஎம் இன்ட்டு ஹச்சிஎஃப். அதாவது ஏதேனும் இரு எண்களின் பெருக்கல் தொகையானது அவ்விரு எண்களின் மீச்சீமா மற்றும் மீப்போவாவின் பெருக்கல் தொகைக்கு சமம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எப்படி அப்படின்னு பாருங்க. ஒரு எடுத்துக்காட்டு பார்க்கலாம். அது எப்படிங்கிறதுக்கு 12, 15 அப்படின்னு 2 நம்பர் எடுத்துக்கோங்க. இதுக்கு நான் ஹச்சிஎஃப் எல்சிஎம் ரெண்டுமே கண்டுபிடிக்க போகிறேன். ஹச்சிஎஃப் கண்டுபிடிக்கிறதா இருந்தால் என்ன செய்யணும் நம்ம? இது ரெண்டுமே ஃபஸ்ட்டு பாருங்கள் 2ஆல் வகுப்படாது. ஆனால் 3ஆல் ரெண்டுமே வகுப்படுறதுனால 3ஆல் வகுக்கிறேன். எனக்கு என்ன வருது? 4, 5. ஒரு ப்ரைம் நம்பர் வந்துட்டாலும் அடுத்த ஸ்டெப்பில் ஹச்சிஎஃப் போகணும்னா அந்த ப்ரைம் நம்பருடைய மடங்கு இருந்தால் மட்டும் தான் போகும்னு பார்த்துருக்கோம். ஸோ அப்போ இங்கே அப்படியே ஸ்டாப் பண்ணிடணும். எல்சிஎம்னு பார்த்தா இதுக்கப்புறம் எல்சிஎம் என்ன செய்யாது? போகாது. அப்போ இதுக்கு ஃபஸ்ட்டு ஹச்சிஎஃப் எழுதுகிறேன் பாருங்கள். இது மட்டும் 3 மட்டும். எல்சிஎம் அப்படின்னா என்ன வரணும்? 3 × 4 12, 12 60. சரியா? அப்போ ஹச்சிஎஃப் எல்சிஎம் இந்த ரெண்டினுடைய பெருக்கல் தொகை எவ்வளோ வருது? 180. இது எதற்கு சமமாக இருக்கணும்னு சொல்கிறான்? அந்த இரண்டு எண்களுடைய பெருக்கல் தொகைக்கு சமமாக இருக்கணுன்றான். சரியா? அப்படின்னா இங்கே அந்த இரண்டு எண்களுடைய பெருக்கல் தொகை பாருங்க. 12 × 15. அதுவும் எவ்வளோ தான் வருது? 180 தான் வருது. அப்போ எப்பவுமே ஏதேனும் இரு எண்களின் பெருக்கல் தொகை தொகையானது அவ்விரு எண்களின் மீப்போவா மற்றும் மீச்சீமாவின் பெருக்கல் தொகைக்கு சமமாக தான் இருக்கும் அப்படிங்கிறது விதி. சரிங்களா? சரி, அதை வச்சு தான் அந்த சம்மை சால்வ் பண்ணணும். பாருங்கள் எப்படி சால்வ் பண்ணலான்னு பார்க்கலாம். அவன் என்ன கொடுத்துருக்கான்? கேள்வி எண் 1ல் 36, 156 என்ற இரு எண்களின் மீப்போவா 12. அப்போ ரெண்டு நம்பர் எதெல்லாம் அப்படின்ட்டுருக்கான்? 36ம் 156ம். அவ்விரு எண்களுடைய மீப்போவா என்னவா? 12 எனில் அவற்றின் மீச்சிறு பொது மடங்கு காண்க. எல்சிஎம் கேட்குறான். ஸோ நமக்கு தெரியும் ஏதோ ரெண்டு நம்பருடைய பெருக்கல் தொகை எதற்கு சமமாக இருக்கும்? அந்த இரண்டு எண்களுடைய மீப்போவா மற்றும் அதனுடைய மீச்சீமாவுடைய பெருக்கல் தொகைக்கு சமமாக இருக்கும்னு தெரியும். அவ்வளோதான். இதை வச்சு டேரெக்டாக சால்வ் பண்ண வேண்டியதான். இந்த ரெண்டையும் அடிங்க. எனக்கு என்ன வருது? 3. இந்த ரெண்டையும் பெருக்குனா 3 ஒரு 150, 450, 3018, 468. ஸோ இப்போ எல்சிஎம் என்ன வந்துருச்சு? 468. அப்போ ஆன்சர் ஆப்ஷன் ஏ. இதுக்கு ஷார்ட்கட்லாம் வேணுமானா இதுவே ரொம்ப சிம்பிளாக இருக்கிறதுனால இதுக்கு ஷார்ட்கட் தேவையில்லை. சரிங்களா? இதே மாதிரி அடுத்த ஒரு சம் பார்த்துடலாமா? சரி, கேள்வி எண் 2 பாருங்க. இரு எண்களின் மீப்போவா மற்றும் மீச்சீமா முறையே 12 மற்றும் 144 ஆகும். ஒரு எண் 36 எனில் மற்றொரு எண் என்ன அப்படிங்கிறதான் கேள்வியா இருக்கு. இதில் நமக்கு என்னென்ன கொடுத்துட்டான்? ஹச்சிஎஃப் எவ்வளவு? 12ன்ட்டான். எல்சிஎம் எவ்வளவா? 144. அப்போ இந்த ரெண்டுடைய பெருக்கல் தொகை அந்த இரண்டு எண்களுடைய பெருக்கல் தொகைக்கு சமமாக இருக்கணும்ல. அப்போ அதில் ஒரு எண் என்னது? 36. அப்போ இன்னொரு எண்ணு தான் என்ன செய்கிறான்? கேட்குறான். அந்த இன்னொரு எண்ணை நான் என்ன எடுத்துக்கிட்டேன்? எக்ஸ்னு எடுத்துக்கிட்டேன். சரி, இப்போ சால்வ் பண்ணுங்க. 12 36 அடிக்கிறேன். எனக்கு 3. இது ரெண்டையும் அடிக்கிறேன். நாமுனா 12 இல்லையா? நாமுனா 12 மீதி 2 எமுனா 24. அப்போ இன்னொரு நம்பர் என்னது? 48. டேரெக்டாக ஈஸியாக ஆன்சர் போட்டு போயிடலாம். அப்போ ஆப்ஷன் டி. சரிங்களா? சரி, அடுத்த மாடல் பார்க்கலாம். மாடல் நம்பர் 6. இந்த மாடலை பொறுத்தளவுக்கு இதிலிருந்து அடிக்கடி கொஷின்ஸ் கேட்குறாங்க. சரியா? இதுக்கு நம்ம கட்டாயமாக தெரிஞ்சுக்க வேண்டியது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா மீச்சீமா மீப்போவா விகிதம், அதாவது எல்சிஎம் ஹச்சிஎஃப் ரேஷியோ, இந்த மூணுக்கும் ஒரு ரிலேஷன் இருக்குது, மூணுக்குமே ஒரு தொடர்பு இருக்குது. அது என்னன்னு நமக்கு தெரிஞ்சிருச்சுன்னா இந்த மாடல் ரொம்ப ஈஸியாக புரியும். சரிங்களா? ரைட், அது என்னன்னு பார்க்கலாம். நம்ம இதுக்கு முன்னாடி எடுத்தோம்ல அதே மாடல் எடுத்துக்கிடுவோம். 12, 15 இந்த ரெண்டு நம்மளுடைய எல்சிஎம் என்ன பார்த்தோம்? ஹச்சிஎஃப் என்ன பார்த்தோம் பாருங்கள். இதுக்கு நான் என்ன எடுத்துக்கிட்டேன்? 3 எடுத்தேன். எனக்கு என்ன வந்தது? 4, இது 5 இல்லையா? ஸோ இதனுடைய ஹச்சிஎஃப்னு பார்த்தா இதுதான் நமக்கு 3 தான். எல்சிஎம்னு பார்த்தா 3 × 4 × 5 எவ்வளோ வந்தது? 60. சரி, ஹச்சிஎஃப் எல்சிஎம் ஓகே. ரேஷியோ அப்படின்னு பாருங்க. 12க்கும் 15க்கும் நமக்கு ரேஷியோ எடுக்க சொல்லியிருந்தாங்கன்னா என்ன எடுப்போம்? ரேஷியோ எடுக்கும்போது இந்த ரெண்டுலேயும் காமனான டிவைசர், அதாவது பொதுவான வகுத்தி எது இருக்கோ அதை கேன்சல் பண்ணுவோம். அப்படி தானே? பொதுவான வகுத்தி என்னவா இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3. எனக்கு என்ன வந்திருக்கும்? 4:5.
5 தான் வந்திருக்கும். அப்போ HCF போக கடைசி லைனில் வரக்கூடிய நம்பர்ஸ் தான் என்னது, அந்த ரேஷியோ. சரியா? HCF போக HCF நம்ம கண்டுபிடிக்கிறோம் ஏதோ ஒரு நம்பருக்கு அப்படின்னா கடைசி லைனில் என்ன மிச்சம் இருக்கோ அதுதான் கண்டிப்பாக அந்த ரெண்டு நம்பருடைய ரேஷியோவாக இருக்கணும். ஸோ இப்போ இதில் என்ன ரிலேஷன் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இந்த ரேஷியோவில் இருக்கக்கூடிய ரெண்டு நம்பர்ஸையும் HCFையும் எல்லாத்தையும் பெருக்கினா நமக்கு என்ன கிடைச்சிருக்கு, எல்சிஎம் கிடைக்குது. ஸோ இது நம்ம HCFனு பார்த்தோம் 3ன்றது, ரேஷியோன்றது 4:5ன்னு பார்த்தோம். ஸோ அப்போ ரேஷியோவில் இருக்கக்கூடிய ரெண்டு நம்பரை பெருக்கி அதை எதோட பெருக்கியிருக்காங்க, HCFோட பெருக்கிட்டு எனக்கு என்ன கிடைச்சிச்சு, எல்சிஎம் கிடைச்சிச்சு. ஏன்னா எல்சிஎம் என்ன செய்வோம், 3x4 12, 12x5 60, இப்படி தானே பெருக்கியிருப்போம். ஸோ அதுதான் இதோட ரிலேஷன், வேற ஒன்றும் இல்லை. ஸோ இதை பொறுத்த மட்டும் HCF into two numbers of ratio ஈக்குவல் என்ன வருது எனக்கு, எல்சிஎம். சரிங்களா? இவ்வளோதான் இதனுடைய கதை. இது தெரிஞ்சிருச்சுன்னா இந்த மாடலை ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். ஓகேவா? சரி, ரைட். நமக்கு இங்கே இந்த கணக்கு பொறுத்த படம் பாருங்க என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னு பார்த்துக்கிட்டா, இரண்டு எண்கள் 3:4 என்ற விகிதத்தில் அமைந்துள்ளன. அவற்றின் மீப்போவா 4 எனில் அவற்றின் மீச்சீமா காண்க அப்படின்னு கேட்டுக்கானா. சரி, இதில் நமக்கு ரேஷியோ ஆல்ரெடி இருக்கா, ரேஷியோ என்ன இருக்கு, 3:4. HCF அவனே கொடுத்துட்டான் 4. நம்ம இப்போ தான் பார்த்தோம் எல்சிஎம் அப்படின்னா இந்த மாதிரி ரெண்டு நம்பருடைய ரேஷியோவும் அதனுடைய HCFவும் கொடுத்துட்டான் அப்படின்னா என்ன செஞ்சுருக்கலாம், அதனுடைய ரேஷியோவில் இருக்கக்கூடிய ரெண்டு நம்பரையும் பெருக்கிறேன், எனக்கு என்ன வருது 12. அதையும் HCFையும் பெருக்கிட்டா எனக்கு ஆன்சர் கிடைச்சிருமா. அப்போ ஆன்சர் என்னது, 12 நாளா 48. டைரக்ட் ஆன்சர் போட்டு போயிடலாமா. சரி, இதே மாடல் இன்னொரு கொஸ்டின் பார்க்கலாமா. கேள்வி எண் 4. இரு எண்களின் விகிதம் 5:6 மற்றும் அவற்றின் மீச்சீமா 480 எனில் அவ்வெண்களின் மீப்போவா 80 அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம ஏற்கனவே பார்த்த அதே கதை தான். எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்க, போனதில் எல்சிஎம் கேட்டிருந்தாங்க, இந்த இடம் HCF கேட்டிருக்காங்க. எப்படி பாருங்க, ரேஷியோ கொடுத்தான் அவனே 5:6 கொடுத்துட்டான். ஸோ இந்த ரேஷியோவில் இருக்கக்கூடிய ரெண்டு நம்பர் எது கூட பெருக்கி நம்ம எல்சிஎம் கிடைச்சதுன்னு பார்த்தோம், HCF கூட. அப்போ அந்த HCF தான் இங்கே கேட்டிருக்கான். அப்போ ரேஷியோவில் இருக்கக்கூடிய ரெண்டு நம்பர் இன்ட்டு HCF ஈக்குவல் டு எனக்கு என்ன வருது, எல்சிஎம் அப்படின்னு வரும்னு பார்த்துருந்தோம் இல்லையா. ரைட். அப்போ இதை நான் என்ன பண்ணுறேன், அப்படியே கேன்சல் பண்ணலாமா. கேன்சல் பண்ணுங்க, இந்த ரெண்டு அடிச்சா எனக்கு என்ன வருது, என்னாரா 48, ஒரு 0வா, இது ரெண்டையும் அடிங்க 16. அப்போ HCF என்ன வந்துருச்சு, 16. ஆப்ஷன் பி அப்படின்னு டைரெக்டாக போட்டுக்கலாம். ஒரு சில நேரங்கள் என்ன கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஏதாவது ரெண்டு நம்பருடைய ரேஷியோ கொடுத்துருவான், அப்புறம் அதனுடைய HCF கொடுத்துருவான். அந்த எண்கள் யாவைன்னு கேட்பான். அந்த எண்கள்லாம் என்ன பண்ண வேண்டியதான், டேரெக்டாக அந்த HCF எடுத்துகிட்டு போயிட்டு ரேஷியோவில் இருக்கக்கூடிய நம்பர்ஸ் கூட பெருக்கிற வேண்டியதான். பெருக்கினா எனக்கு ஒன்றாவது 5 80, 60 96. அப்போ ரெண்டு நம்பர் எதெல்லாம் 80ம் 96ன்னு டேரெக்டாக எடுத்துக்க வேண்டியதான். சரிங்களா. சரி, அடுத்த கொஸ்டின் போகலாமா. மாடல் நம்பர் 7. இரு எண்களின் கூடுதல் 216 மற்றும் அதன் மீப்போவா 27 எனில் அந்த எண்கள் அப்படின்னு கேட்கலாம். சரியா. இதில் போனதில் நம்ம பார்த்த அதே விஷயம்தான், அதில் ஒரு சின்ன விஷயங்கள் மட்டும் நம்ம கற்றுக்கணும். என்னன்னு பாருங்கள், எந்த நம்பர்ஸே நமக்கு தெரியாது அப்படி தானே. அந்த நம்பர்ஸ் நான் என்ன எடுத்துக்கிறேன், எக்ஸ் ஒய்ன்னு எடுத்துக்கிறேன். இரண்டு எண்களுடைய கூட்டுத்தொகை என்னவா 216. அப்போ எக்ஸையும் ஒய்யையும் கூட்டினா எனக்கு என்ன வரணும், 216. அந்த எண்கள் என்னென்னு எடுத்துக்கிட்டேன், ஒரு எண் எக்ஸ்னும் இன்னொரு எண் ஒய்ன்னு எடுத்துட்டேன். இந்த ரெண்டு நம்பரை கூட்டினா தான் எனக்கு என்ன வரணும், 216 வரணும். சரியா. ரெண்டாவது கண்டிஷன் என்ன கொடுத்துருக்கான், எக்ஸ் ஒய் அந்த ரெண்டு எண்களுடைய மீப்போவா எவ்வளவா 27. HCF எவ்வளவு 27. அப்படின்னு என்ன அர்த்தம், 27 விட வேற எந்த பெரிய நம்பரையும் எக்ஸையும் ஒய்யையும் டிவைட் பண்ணாது. ஏன்னா அதுதான் மிகப்பெரிய பொதுவான வகுத்தின்னு அர்த்தம். இந்த ரெண்டை வச்சு இதை ஷார்ட்டாக ஆன்சர் பண்ணலாமாண்ணா, கட்டாயமாக பண்ணலாம். எப்படின்னு பாருங்க, இரண்டு எண்களுடைய கூட்டுத்தொகை என்ன இருக்கணும், 216 இருக்கணும். சரி, இங்கே பாரு, இந்த ரெண்டு நம்பரை நான் கூட்டுறேன், 216 வருதான்னா 100 16 216 வருது. இந்த ரெண்டு நம்பரை கூட்டுறேன், எனக்கு என்ன வந்துடுது
260 ஒரு 10 270 வந்துடுது. ஆப்ஷன் பி கிடையாது. இந்த ரெண்டு நம்பரை கூட்டுறேன் 216 வருது, இருக்கலாம். அடுத்து இந்த ரெண்டு நம்பரை கூட்டுறேன் 316 வருது. அப்போ இதுவும் ஆப்ஷன் கிடையாது. ரெண்டு ஆப்ஷன் எலிமினேட் பண்ணியாச்சு. மூணாவது ஆப்ஷன் பாருங்க, HCF என்னன்னு சொல்லியிருக்கோம் 27. இந்த நம்பர் 27ஆல் வகுப்படுது, இந்த நம்பரும் 27ஆல் வகுப்படுது. 7 27 எவ்வளோ வருதுன்னா 189 வருது. சரிங்களா? ரைட், இது ஓகே. அப்போ இது பாருங்க, இன்னொரு ஆப்ஷன் இருக்குல்ல, இது வகுப்படுதான்னா இந்த ரெண்டு நம்பர் 27ஆல் வகுப்படுது, ஆனால் இது 108ஆலையும் வகுப்படுது. அப்போ இதனுடைய HCF என்ன 108. அப்போ ஆப்ஷன் சி கிடையாதுன்னா ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் அப்படின்னு போட்டு போயிடலாம். இதை மெத்தட் படி நம்ம தெரிஞ்சாகணும். ஏன்னா எல்லா சம்ஸ்க்கும் இந்த மாடலில் ஆப்ஷன்லேருந்து போகிற மாதிரி அமையாது. ஒரு சில சம்ஸில் ஆப்ஷனை யூஸ் பண்ண ஷார்ட்கட்டை யூஸ் பண்ண முடியாத மெத்தடை வந்து கேட்டு வச்சுருவோம். அது எப்படி செய்யணுங்கிறதுக்காக நம்ம என்ன செஞ்சாகணும், கண்டிப்பாக ரெகுலர் மெத்தடையும் கற்றுக்கிட்டாகணும். அது எப்படின்னு பார்க்கலாமா? சரி, இவருங்க ஏதேனும் இரண்டு எண்களின் கூட்டுத்தொகை என்னன்னு சொல்லியிருக்காங்க 216ன்னு சொல்லியிருக்காங்க. அந்த ரெண்டு நம்பர் என்னன்னு பார்த்துட்டோம், எக்ஸ் ப்ளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 260ன்னு பார்த்துட்டோம். சரியா? நமக்கு தெரியும் இந்த இரண்டு எண்களுடைய HCF என்னன்னு பார்த்துட்டோம் 27ன்னு கொடுத்தோன்னா, நம்ம எப்பயுமே HCFன்றது எக்ஸ் அண்ட் ஒய்லேருந்து பொதுவான நம்பரை வெளியெடுத்தால் தான் அது HCF. அப்படின்னா எக்ஸ் இஸ் டு ஒய்ன்னு இருக்குது. இதுக்குள்ள இதுலேயும் 27 பெருக்கள் இருக்குது, இதுலேயும் 27 பெருக்கள் இருக்குது. ஏன்னா அது HCFனா பெருக்கள் இருக்குது அர்த்தம். அதை நான் வெளியே எடுக்கிறோம்னா எனக்கு என்ன வரணும், 27A இஸ்ட்டு 27 பின்னு எடுத்துக்கிறேன். ஏன் இங்கே ஏ பின்னு எடுத்துக்கிறேன் அப்படின்னா 27 நம்பர் கூட இன்ட்டு ஏதோ இன்னொரு நம்பர் சேர்த்து தான் எக்ஸ் கிடைக்கணும். அதாவது இப்போ 12ன்ற ஒரு நம்பர் இருக்குது, 15ன்ற ஒரு நம்பர் இருக்குன்னு பார்த்தோம். இந்த ரெண்டுக்கும் HCF பாருங்க என்ன இருந்தது 3. அப்போ 3 இன்ட்டு 4 3 இன்ட்டு 5 இருக்கா? இங்கே இந்த 3ன்றது HCFா? இந்த 4க்கு பதிலாக தான் இங்கே ஏவும் 5க்கு பதிலாக பியும் யூஸ் பண்ணியிருக்கேன், வேற ஒன்றும் இல்லை. சரிங்களா? ரைட். சரி, அப்போ பாருங்க, இருபத்தி ஏழு ஏ ப்ளஸ் 27 பி இசிக்குள்ள எனக்கு என்ன வந்துருச்சு 216. ரெண்டுலேயும் 27 காமனாக இருக்கா? அதை நான் வெளியே எடுக்கிறேன். எனக்கு என்ன வரணும், ஏ ப்ளஸ் பி இஸ் ஈக்குவல் டு 216. அடுத்த ஸ்டெப் நான் என்ன பண்ணுறேன், ஏ ப்ளஸ் பி இஸ் ஈக்குவல் டு 216 பை 27. இந்த ரெண்டும் அடிக்க முடியுதான்னு பார்க்குறேன். பாருங்க, இதுக்கு 8ஆல் பெருக்கிறேன். 8ஆல் பெருக்குனா இது ரெண்டா 16 160 ஒரு 56. எனக்கு என்ன வந்துடுது 216 வருதா? அப்போ இதை அடித்தா எனக்கு 8 வரணுமா? அப்போது விகிதத்தில் இருக்கக்கூடிய ரெண்டு நம்பர் தான் ஏயும் பியும் இல்லையா? ரேஷியோவில் இருக்கக்கூடிய, ஏன்னா இந்த 27 HCFனா அதை வெளியே எடுத்துட்டோம், ரெண்டுமே கேன்சல் ஆகிடுது. அப்படின்னா ரேஷியோவில் கடைசி என்ன இருக்கணும், ஏ இஸ் டு பின்னு இருக்கணும். அப்போ அந்த ஏ இஸ் டு பியுடைய கூட்டுத்தொகை, வீதத்துடைய இருக்கக்கூடிய இரண்டு எண்களின் கூட்டுத்தொகை எனக்கு என்ன வரணும், 8ன்னு வரணும். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இதனுடைய பாசிபிலிட்டிஸ் எல்லாத்தையும் பார்க்கணும். பாசிபிலிட்டிஸ்னால் எப்படி பார்க்கணும் அப்படின்னு பாருங்க, 1ஐயும் 7ஐயும் கூட்டுறேன். எனக்கு என்ன வருது, ஏதோ ரெண்டு நம்பரை கூட்டினா 8 வர மாதிரி ரெண்டு நம்பர்ஸை நான் அரேஞ்ச் பண்ணுறேன். முதல்ல 1ம் 7ஐயும் கூட்டுறேன், 8 தான். அடுத்தது 2ம் 6 கூட்டினா எனக்கு என்ன வருது, 8 வருது. அடுத்தது 3ம் 5ம், அடுத்தது 4ம் 4ம், அடுத்தது 5 3 6 2ன்னு ரிவர்ஸில் போகும். அது ஏற்கனவே உள்ள நம்பருடைய ரிவர்ஸ் தங்கிறதுனால அது தேவையில்லை. சரி, இதுக்கப்புறம் எப்பயுமே ரேஷியோவில் இருக்கக்கூடிய நம்பர்ஸ்க்கு என்ன இருக்காது, பொது வகுத்து இருக்கவே கூடாது இல்லையா? இது ஏ இஸ் டு பி அப்படின்னா இதுக்கு HCFை கேன்சல் பண்ணதுக்கப்புறம் தான் அது ரேஷியோவாக கிடச்சிருக்கு. அப்போ ரேஷியோவில் இருக்கக்கூடிய நம்பர்களுக்கு பொதுவான வகுத்தியே இருக்கக்கூடாது. அப்படிங்கிறதுனால 2ம் 6ம் பாருங்க, ரெண்டுமே காமன் டிவைஸராக எது இருக்குது, 2 இருக்குது. அப்போ பொது வகுத்து இருக்கக்கூடாதுனால அது ரெண்டையும் கேன்சல் பண்ணிடுறேன். இது ஆப்ஷனாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இது ஆப்ஷனாக இருக்கலாமா, 4ம் 4ம் ஆப்ஷனாக இருக்கலாமான்னா இந்த ரெண்டுக்குமே காமனாக 4 டிவைஸராக இருக்குது. அப்போ இதுவும் ஆப்ஷனாக இருக்க வாய்ப்பு இல்லை. ஸோ ஒன்று ஆப்ஷன் இதுவாக இருக்கலாம் அல்லது இதுவாக இருக்கலாம். நமக்கு இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இதை 27ஆல் பெருக்கி 27 ஒரு நம்பராகவும் 189 ஒரு நம்பராகவும் கொடுத்துருக்காங்க. அப்போ ஆப்ஷன் எதை எடுத்துக்கிட்டோம், 27ம் 189 எடுத்துக்கிட்டோம். ஒரு சில நம்பர், ஒரு சில சமயத்தில் இந்த 27 189 கொடுக்கறதுக்கு பதிலாக எதாவது கொடுத்துருக்கலாம், இதையும் கொடுத்துருக்கலாம். கொடுத்துருந்தா எனக்கு எப்படி கொடுத்துருந்துருப்பான் பாருங்க, 27 3 வருது 81, 81 27ஐயும் ஒரு 5ஐயும் இருக்குங்க 100 135 ஆச்சா? இந்த ஆப்ஷன் அது கொடுக்கறதுக்கு பதிலாக இது கொடுத்துருக்கலாமான்னா ஒரு சில நேரங்களில் கொடுத்துருக்கலாம், கொடுத்துருந்தா அது கரெக்ட் தான். சரியா? ரைட், அடுத்த கொஸ்டின் போயிடலாமா? சரி,
கேள்வி எண் 6 பாருங்க. 2 எண்களின் பெருக்கல் பலன் 4107. அவற்றின் மீபோவா 37 எனில் அந்த எண்களில் பெரிய எண் என்ன? பாருங்க, இதில் பார்த்தீங்கன்னா போன சம்மில் நம்ம 2 எண்களுடைய கூட்டுத்தொகை கொடுத்துருந்தான். ஆனால் இந்த சம பொறுத்தளவு என்ன கொடுத்துருக்கான்? பெருக்கல் பலன் கொடுத்துருக்கான். ஸோ அப்போ இந்த மாடலில் கூட்டுத்தொகை மட்டும் தான் கேட்பாங்களா அப்படின்னா, 2 எண்களின் கூட்டுத்தொகை கொடுத்துட்டு அதனுடைய மீபோவா கொடுத்துருப்பான். 2 எண்களின் பெருக்கல் தொகையை கொடுத்துட்டு அதனுடைய மீபோவா கொடுத்துருப்பான். 2 எண்களின் வித்தியாசம் கொடுத்துட்டு அதனுடைய மீபோவா கொடுத்துருப்பான். இப்படி கொடுத்து கொஸ்டின்ஸ் கேட்கறது உண்டு. ஸோ நம்ம இன்னொரு விதமாக இதையும் பார்த்துலாம், பெருக்கல் பலனையும் பார்த்துலாம். சரியா? வித்தியாசத்தை வச்சு ஒரு சம்ம நீங்கள் செஞ்சு பாருங்கள். ஓகேங்களா? ரைட். இதில் நமக்கு 2 எண்களுடைய பெருக்கல் தொகை என்னன்னு கொடுத்தான்? எக்ஸ் இன்ட்டு ஒய் அப்படின்னு 2 நம்பருடைய பெருக்கல் தொகை 4107ன்னு கொடுத்தான். இதனுடைய ஹச்சிசிஎஃப் 37ங்கிறதுனால நம்ம என்ன செய்கிறோம்? அதை ரேஷியோவை பிரிக்கிறதுக்காக 37a/37b ஈக்குவல் டு 4107ன்னு எடுத்துக்கிறோம். இந்த 37 கேன்சல் ஆயிடுச்சுன்னா எனக்கு என்ன வரணும்? a இன்ட்டு பின்னு வரணும் இல்லையா? அது இங்கே ரேஷியோவாக இருந்தால் தான் கேன்சல் ஆகும். ஆனால் நமக்கு இங்கே பெருக்கல் தொகையில் இருக்கு இல்லையா? அப்போ நம்ம 37a இன்ட்டு 37b ஈக்குவல் என்ன எடுத்துக்கிறோம்? 4107 எடுத்துக்கிறோம். அப்போ a இன்ட்டு பி. போன சம்மில் இந்த 37ஐயும் பொதுவாக வெளியெடுத்தோம். ஏன்னா அங்கே நடுவில் கூட்டல் சிம்பல் இருந்தது, பொதுவாக வெளியெடுக்கலாம். அல்லது கழித்தல் சிம்பல் இருந்தாலும் பொதுவாக வெளியெடுத்துக்கலாம். இங்கே இருக்கிறது பெருக்கல் இருக்காது, பொதுவாக வெளியெடுக்க முடியாது. அது என்ன செஞ்சாகணும்? ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் கொண்டு போனால் வகுத்தலாக மாறும். எப்படி மாறுது பாருங்க. 4107 டிவைடட் பை என்ன வரணும்? எனக்கு 37 இன்ட்டு 37ன்னு வரணும். இந்த 37 நான் ஃபஸ்ட்டு அடிக்கிறேன். எனக்கு என்ன போகுது? ஒரு 37 மீதி 4, மறுபடியும் ஒரு 37 மீதி 3, மறுபடியும் ஒரு 37. சரியா? அடுத்தது இந்த 37 இதையும் அடிக்கிறேன். என்ன வரும்? 3 90னா 26. ரைட். 3 37 111 வருது. சரியா? அப்போ 2 நம்பர் ஏ இன்ட்டு பி அப்படிங்கிற 2 நம்பர் தான் என்னவா இருக்குது? ரேஷியோவில் இருக்குது. அந்த 2 நம்பரை பெருக்கினா எனக்கு என்ன வரணுமா? 3 வரணும். அப்போ நம்ம பார்த்தோன்னே ஈஸியாக சொல்லிடலாம். 1ஐயும் 3ஐயும் பெருக்கினா மட்டும்தான் நமக்கு என்ன வரும்? விகிதத்தில் இருக்கக்கூடிய 2 எண்களை பெருக்கிறதுக்கு 3ன்னு கிடைக்கும். அப்போ ஏபி அப்படிங்கிற விகிதத்தில் இருக்கக்கூடிய 2 நம்பர் 1 3. அப்படின்னா ஒரிஜினல் நம்பர் என்னவா இருந்துக்கணும்? ஹச்சிசிஎஃபால் பெருக்கணும்னு பார்த்தோமா? ஹச்சிசிஎஃபால் உள்ளே கொண்டு போய் பெருக்குங்க. 1ஐயும் 37ஐயும் பெருக்குனா 37. 1ஐயும் 3 சரி 37ஐயும் 3ஐயும் பெருக்கணும்னா 111. நமக்கு கேட்டிருக்கிறது எனில் அந்த எண்களில் பெரிய எண் என்னன்னு தான் கேட்டிருக்கான். அப்போ இந்த 2ல் பெரிய நம்பர் எது? 111. ஆன்சர் 111. சரியா? இதை ஷார்ட்கட்லேருந்து போக முடியாது அப்படிங்கிறதுனால தான் ஆப்ஷன் நம்ம அவாய்ட் பண்ண முடியாதுங்கிறதால கட்டாயமாக நமக்கு நார்மல் மெத்தடும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு போன சமயம் சொன்னது. சரிங்களா? ரைட். இந்த தானொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னா நம்ம வீடியோ ஒரு லைக் போட்டுட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் நம்மளோட போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனே வந்து சேரும். உங்களுக்கு உடனே வந்து சேரணும்னா மறக்காமல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? நன்றி, வணக்கம்.